பாம்பேக்கு போறேன். அதுல கூட ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றது தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில என்னுடைய கார் பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் இங்க சேர்ந்தேன். அவ்வளவு முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது, என்ன பேசுனா அது சரியா இருக்கும், அல்ல என்ன பேசாம இருக்கணும், அது எவ்வளவு பூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல. அதனால வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் நான் நினைச்சேன் இது பாம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் பெரிய குசும்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன்.